வாக்கு சேகரிக்க சென்ற இடத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை இடைமறித்த இளைஞர் மற்றும் ஓட்டு கேட்பதற்காக மலர்ச்சந்தைக்குள் இருசக்கர வாகனத்தில் பயணித்த மன்சூர் அலிகான் என்பன உள்ளிட்ட தேர்தல் சுவாரஸ்ய செய்திகளை பார்க்கலாம். வேலூரில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சித் தலைவர் மன்சூர் அலிகான் மண்டி தெருவில் உள்ள மலர்ச்சந்தையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தபடியே வியாபாரிகளிடம் ஆதரவு கேட்டார். தனது பலாப்பழ சின்னத்தை மக்கள் மனதில் பதிய வைக்க வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த நபரிடம் பலாப்பழத்தை கொடுத்தும் பிறகு தனது வாகனத்தின் முன்பே அதனை கயிற்றால் கட்டியும் கவனத்தை ஈர்த்தார். சந்தையில் இருந்த தாமரை பூவை சாப்பிட்டு சேட்டை செய்த மன்சூர் தான் இங்கு போட்டியிடுவதால் தான் பிரதமர் மோடி வேலூருக்கு வருவதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நாகம்பட்டியில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பரப்புரை செய்தார். அவர் தனது காரில் புறப்படும் போது இளைஞர் ஒருவர் இடைமறித்து தங்கள் பகுதியில் யாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறினார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட வாகனத்தில் இருந்து ஆவேசமாக இறங்கிய ஜோதிமணி செய்தியாளர்களை அழைத்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என கூறிவிட்டு சென்றார். நம்ம இருந்த காலத்துல வேலை வாய்ப்புகளில் இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள் கூட இன்னைக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால வேலை வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும். மதுரை மாவட்டம் செக்கார்நூரணியில் விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை காணல் நீரை போன்றது என்றும் அதனை பயன்படுத்த முடியாது எனவும் விமர்சித்தார். திருச்சி அருகே துவாக்குடியில் மதிமுக வேட்பாளரை ஆதரித்து CPI மாநில செயலாளர் முத்தரசன் பரப்புரை செய்தார். அதற்கு முன்பாக பாஜகவை விமர்சித்து CPI கட்சி இசைக்குழுவினர் பாடல் பாடினர். ஆனால் இந்த பரப்புரையில் வேட்பாளர் துரை வைகோ பங்கேற்கவில்லை.